நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த மைட், அதை வைத்து நீ போ. ஏனென்றால் நீதான் இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உனக்கு இருக்கிற பலன். அப்போ நம்ம ஒரு சாதாரண மண்பாண்டம் தான் இல்லையா? நமக்குன்னு ஒரு பலன் கிடையாது. மனிதர்களாய் பிறந்தாலே பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பலனை நம்ம நம்பினா அந்த பலன் நம்மை பலவீனப்படுத்தி விடும். நிறைய வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று நினைப்பது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பலன் எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சீக பலத்தை குறித்து இதில் சொல்லப்படவில்லை. மாம்சீக பலத்தோடு இருந்தால், மாம்ச பலத்தோடு இருந்தால் இந்த மீதியானியரை எதிர்த்து நிற்க முடியாது. அதுவும் ஒரு மனிதனால. நிறைய பேர் சேர்ந்தால் எதிர்க்க முடியும், ஆனால் ஒரு மனிதனாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் பலன் மிகுந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிதியோனுக்கு கொடுத்த ஒரு புதிய பலன், ஒரு பலன், அவனுக்குள்ளே இருக்கிற பலன், ஒரு மாம்ச பிரகாரமாக அவன் பலவீனனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் பலத்தோடு நீ போகும் பொழுது மீதியானியரை இஸ்ரவேலரை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம தியானித்தது போல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பலன் வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய பலன் வரும், அந்த பலத்தோடு கூட நீங்க ஓடுவீர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. உனக்குள்ள இருக்கிற பலன் அது கண்டிப்பா அது பலவீனமானது தான். ஆனா உன்னை அனுப்புகிறவர் யாரு? நான் உன்னை அனுப்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசித்த உடனே எனக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சிலரை ஆண்டவர் அனுப்பினார் இல்லையா? சீஷர்களை அனுப்பினார். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். யோவான் 20 கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போமா? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சீஷர்கள் பயத்தோடு இருந்த பொழுது அவர்கள் இருந்த இடத்துல கர்த்தர் வந்து அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிதா எப்படி அனுப்பினார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி இருந்தார். அதாவது 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். பிதா அவரை அனுப்பும் பொழுது, இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுதே, அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் உற்பவிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். அவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது
அவருடைய மேலே அந்த அளவற்ற வல்லமை இருந்தது. அப்போ பிதா அனுப்பும் பொழுது இவர் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நீ உலகத்துக்குள்ளே போ என்று சொல்லி அவர் அனுப்புனது போல இயேசு சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்களும் போங்க, இந்த உலகத்துக்குள்ளே நீங்க போங்க, நான் உங்களை அனுப்புகிறேன், உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லி ஊதி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மாத்திரமல்ல, இன்னும் இந்த பலன் உங்களுக்கு போதாது, நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி எருசலேமில் காத்திருக்க வைத்து 50வது நாள் அவர் உயிரோடு எழுந்த 50வது நாள் அந்த பென்டிகாஸ்டல் டே அன்னைக்கு மேல் மாடியில கூடியிருந்த அத்தனை பேர் மேலையும் அந்த பலன், பரிசுத்த ஆவியாகிய பலன் வந்து இறங்கியது. அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்தார்கள். பிதா அவர்களை அனுப்பினார், அபிஷேகத்தோடு அனுப்பினார். அபிஷேகம் இல்லாவிட்டால் சோர்ந்து போவீர்கள், அந்த பலன் இல்லாவிட்டால் நீங்கள் பிசாசை துரத்த முடியாது என்பதை அறிந்துதான் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியின் பலனோடு கூட அவர்களை அனுப்பினார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சீஷர்கள் எல்லாரிடத்திலும் ஒரு செவிடும் ஊமையுமான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை கொண்டு வந்த பொழுது அவர்களால் துரத்தி விட முடியாமல் போயிற்று. காரணம், அவர்களுக்குள்ளே அந்த பலன் இல்லை. தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் பேதுரு மறுதலித்து விட்டான். காரணம், பலன் இல்லை. யூதாஸ் அவன் காட்டி கொடுத்து அதுக்கப்புறமும் நிற்க பலன் இல்லாமல் அவன் அப்படியே மரித்து போனான். எல்லா சீஷர்களும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள், தூரமாய் போய்விட்டார்கள். சிலுவை அண்டை வரும் பொழுது யோவானை தவிர வேறு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. காரணம், அவர்களுக்குள்ளே பலன் இல்லை. பிசாசை துரத்த பலன் இல்லை, சத்ருவுக்கு முன்பாக நிற்பதற்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்த 120 பேர் மேல அந்த பென்டிகாஸ்டல் டே அன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் விளைவு அவர்கள் அத்தனை பேரும் சாட்சிகளாய் நின்றார்கள். நசரேனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுருவுக்கும் 11 ஒரு பெரிய பலன் இறந்தது, ஒரு தைரியம் வந்தது. அதோடு கூட அவர்களை கர்த்தர் அனுப்பினதினால, அந்த பலத்தோடு அனுப்பினதினால சிதறி போய் எல்லா இடமும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சமாரியா பட்டணத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு, யூதேயாவில், யூதா பட்டணங்களில், எருசலேமில், பூமியின் கடைசி பரியந்தமும் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தினால ஒரு பெரிய அறுவடையை, ஒரு ஆத்தும ரட்சிப்பை, அற்புதங்கள், அதிசயங்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். பிசாசுகள் அலறி ஓடியது, வியாதிகள் சுகமானது, அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது இடம் அசைந்தது. ஆமேன். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமேன். இதே போலதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா பார்த்து, ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக இருக்கிறேனே, அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேனே என்று சொன்ன பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 6-7 வசனங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். என்னை அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா சொல்லுகிறாரு, என்னை அனுப்பும். எப்பொழுது அவர் சொல்லுகிறார்னா, 6ஆம் வசனத்தில் பார்த்தோம், ஒரு தூதன் வந்து அவருடைய உதடுகளில் ஒரு அக்கினி தழலை எடுத்து வந்து அவருடைய உதடுகள் மேலே தொட்ட பொழுது ஒரு அபிஷேகம் அவருக்குள்ள இறங்கியது. அந்த அபிஷேகம் இறங்கின உடனே தான் ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன். உடனே இவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி
ஏசாயா தீர்க்கதரிசியை பிதா அனுப்பினார், அபிஷேகத்தோடு அனுப்பினார். அவர் மூலமாய் ஒரு பெரிய ஊழியமே நடந்தது, ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலே உண்டானது. ஆமென். தேவனுடைய ராஜாக்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து சத்துருக்களை விரட்டினதை நாம் பார்க்கிறோம். சத்துருக்களை அழிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததை பார்க்கிறோம். அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள எப்பவுமே ஒரு பலனை கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புகிறார். நீ போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் பலன் உனக்குள்ளே இருக்கிறது, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எதற்காக இந்த பலன்? நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க. இந்த கிதியோனுக்கு ஏன் இந்த பலத்தை கர்த்தர் கொடுத்தார்? பலத்தோடு போ என்று சொல்லி அனுப்பினாரே, எதற்காக என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் மீதியானியர் அவர்கள் வந்தார்கள். மீதியானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது எல்லாரும் பயந்து போய் குகைக்குள்ள இருந்தாங்க. ஆனால் இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவர் மேல ஒரு பலனை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அந்த மீதியானியரை கொலை செய்வதற்காக, அழிப்பதற்காக, முற்றிலும் நிர்மூலமாக்குவதற்காக இந்த கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, மீதியானியர் என்றால் யார் என்று நிறைய முறை நம்ம கேட்டிருக்கிறோம். நாங்களே பலமுறை உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலையிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இங்க பார்க்கிறோம், மீதியானியர் இஸ்ரவேலருக்கு மேல பலத்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேலரை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு அவளுடைய கை ஓங்கி இருக்கிறது. சத்துருக்கள் எப்பொழுதுமே முதல்ல பார்க்கும் பொழுது அவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது போலதான் இருக்கும். அது மாத்திரமல்ல, மீதியானியரை கண்ட உடனே இஸ்ரவேலர் என்ன செய்கிறாங்களாம்? ஓடி போகிறாங்க. காரணம் பயம். இன்னைக்கு பிசாசு பல விதங்களில் பயத்தை கொண்டு வருகிறான். உண்மை. அதனால தான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பயமுள்ள ஆவியை யார் கொடுப்பா? பிசாசு கொடுப்பான், பொல்லாத சத்துரு கொடுப்பான். இந்த மீதியானி ஆவிகள் பயப்படுத்துகிற ஆவிகள், அது மாத்திரமல்ல கை ஓங்குகிற ஆவிகள். சரி, அடுத்த 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவளுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, விரோதமாய் எழும்பி வருகிற ஆவிகள், விரோதமாய் வருகிற ஆவிகள். இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக பல விதங்களில் சத்துரு எழும்பி வருவான். ஒரு பக்கம் நம்மை பயப்படுத்த பார்ப்பான், இன்னொரு பக்கம் நம்மை ஆளுகை செய்ய பார்ப்பான். அவனுடைய கை நமக்கு மேலே ஓங்கி இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மை அடக்க பார்ப்பான். இன்னொரு பக்கம் நமக்கு விரோதமாக வருவான். சரி, தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, கெடுக்கிற விளைச்சலை கெடுக்கிற ஒரு ஆவி. விளைச்சலை கெடுத்து போடுவார்கள். ஆகாரத்தை கூட வைக்க மாட்டாங்களாம். அப்போ நம்ம குடும்பத்தில் கூட இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பொருளாதாரத்தில் கை வைக்கிற பொல்லாத ஆவி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆகாரம், பொருளாதார ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றின் மேலேயும் கையை வச்சு எப்படியாவது கெடுத்துடணும், இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்துடணும் என்று கெடுக்கிற ஒரு ஆவி. அப்புறம் அடுத்தது தொடர்ந்து பார்த்தா, ஆடு மாடுகளை கூட வைக்க மாட்டாங்களாம். ஆடு மாடு எதற்கு உதவும்? ஒரு பக்கம் அவங்களுடைய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு
கர்த்தரை ஆராதிப்பதற்கு போகும் பொழுது ஆடு மாடுகளை பலி செலுத்துவாங்க இல்லையா? அதனால இந்த மீதியானியர் என்ன செய்கிறாங்க, இந்த ஆடு மாடுகளை கூட வைக்காமல் போய்விடுகிறார்கள். அதாவது ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளை ஆகிய ஸ்தோத்திர பலி, துதி பலி இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க விடாது, துதிக்க விடாது, ஆண்டவரை ஆராதிக்க அனுமதிக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டு தான் இந்த மீதியானிய ஆவிகள். இந்த மீதியானிய ஆவிகளை அடையாளம் கண்டது கிதியோன். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு மீதியானியர் புறப்பட்டு வந்தாங்க, லிட்ரலாக வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு வர்றதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு வருவாங்க. ஆனால் புதிய பாட்டில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. அதாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமேன். அந்த நாட்களில் மீதியானியர் ஒரு சேனையாக வந்தாங்க, திரளான சேனையோடு வந்தாங்க. எப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போ பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்படி பிசாசு வரும்பொழுது, சத்துரு வரும்பொழுது ஒரு பெரிய சேனையோடு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொல்லாத ஆவி, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகளோடு வருது. தனியாக வரல, ஒரு சேனையாக வருது, ஒரு சேனையாக வருது, போராடும்படி வருது. எப்படி வருது? அது வந்தாலே நமக்கு ஒரு பயம், அது வந்தாலே நம்முடைய கை அப்படியே முடங்கி போய் விடுகிறது. அதுதான் ஆளுகை செய்வது போல இருக்கிறது. அது வந்தாலே நம்முடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விடுகிறது, நம்மை பயப்படுத்தி நம்மளை அப்படியே முடக்கி போட்டு விடுகிறது. நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், பொருளாதார ஆசீர்வாதங்களையும், குடும்ப ஆசீர்வாதங்களையும் அது அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் இல்லையா? அப்படி அழிக்க வருகிறான். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆகாரத்தையே திருடி விடுகிறது. ஒரு பக்கம் உணவு, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய உணவாகிய நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி விடுகிறது. இன்னொரு பக்கம் ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடிக்கு நம்முடைய ஸ்தோத்திர பலி, துதி பலிகளை எல்லாம் அழித்து விடுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பல விதங்களில் கிரியை செய்கிறது. இந்த நேரத்தில் கிதியோனை பார்க்கும் பொழுது, அந்த நியாயாதிபதிகளுக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்போ எல்லாருமே இந்த மீதியானியரை கண்ட உடனே அவங்க எல்லாரும் குகைகளுக்குள்ள, கெபிகளுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த கிதியோன் மாத்திரம், என்னுடைய தகப்பனுடைய கோதுமை விளைந்திருக்கிறது, என்னுடைய தகப்பனுடைய கோதுமை விளைந்து அறுவடைக்கு சமீபமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் மீதியானியர் வர்றாங்க. அந்த மீதியானியருடைய கைக்கு இந்த கோதுமை போக விடமாட்டேன், ஆகவே நான் எல்லாவற்றையும் போரடிப்பேன், போரடித்து அதை தப்புவிப்பேன், மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அந்த கிதியோன் போரடித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இதில் கிதியோனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு இருந்தது. இந்த மீதியானியர் வந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு விரோதமாக வருவாங்க. ஆனால் அவன் வரும்பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த கோதுமையை நான் அறுவடை செஞ்சு அதை ஆலைக்குள்ளே கொண்டு வந்து பத்திரமாய் சேர்த்து விடுவேன் என்று சொல்லி அவன் போரடித்தான். அப்போ ஒன்று, அவன் சத்ருவை அடையாளம் கண்டான். ரெண்டாவது, அவனுக்கு ஒரு தரிசனம் அல்லது வெளிப்பாடு இருந்தது. இந்த கோதுமையை விட்டுட்டா அந்த மீதியானியர் எடுத்துருவாங்க, ஸோ அதை எப்படியாவது தப்புவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருந்தது.
மூணாவது பார்த்தீங்கன்னா அவன் போரடித்தான். அப்போ போரடிப்பதற்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை இல்லையா? போரடிப்பதற்கு கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு யந்திரம் தேவை, ஒரு ஆயுதம் தேவை, அல்லது அதை வெட்டி எடுப்பதற்கு பட்டயம் தேவை. அப்போ இந்த கிதியோன் ஆயுதங்களோடு போனா சத்ருவை சும்மா எதிர்க்க முடியாது. நம்முடைய போரடிக்கணும், சீக்கிரமா போரடிக்கணும்னா நமக்கு கையில் ஆயுதம் வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து ஆயுதங்களோடு கூட போரடித்தான். இந்த கிதியோன் மேலதான் கர்த்தருடைய கண்கள் பட்டு அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து, இந்த பலத்தோடு போ, உன்னை கொண்டு இதே மீதியானியரை முறிய அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆவியில நிரம்ப தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, ஆவிகளை சேனைகளோடு போராட வேண்டுமானால் நமக்கு ஒரு ஆவி தேவை. அதுதான் கர்த்தருடைய ஆவி, ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. அடுத்ததாக இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு தரிசனம் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும், நோக்கம் அல்லது திட்டம் நமக்கு தெரியும். எப்படி இந்த கிதியோனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்ததோ, ஒரு வெளிப்பாடு இருந்ததோ, அதே போல நமக்குள்ளேயும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கும் சத்ருவின் திட்டங்களை அறிந்து கொண்டு அதற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பலன், ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு திட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போராயுதம் நமக்கு தேவை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஆகவே நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு போரடிப்பதற்கு இவனுக்கு ஒரு ஆயுதம் இருந்தது, போரடிக்கிற ஆயுதம். இன்னைக்கு நமக்கு சத்ருவின் கையினின்று ஆத்துமாக்களை தப்புவிக்க அல்லது சத்ருவை எதிர்த்து நிற்க, சத்ருவை முறிக்க நமக்கும் ஒரு போராயுதம் தேவை. அது என்ன போராயுதம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. ஆமேன். எங்கள் போராயுதங்கள், நம்மிடத்தில் இருக்கிற போராயுதங்கள், போரடிப்பதற்கு உரிய போராயுதங்கள், பிசாசை துரத்துவதற்கு ஏற்ற போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் உடையதாயிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ளே ஒரு பலன் இருக்குதே, அந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போய் மீதியானியரை முறியடிப்பாய். நீ ஒருவன் தான், ஆனா அந்த மீதியானியருடைய சேனையை நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு போராயுதத்தை கொடுக்கிறார். அது மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் கிடையாது, அரண்களையே நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளது. அதுதான் அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலதான் நம்முடைய ஆயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் கிடையாது. நிறைய நேரங்களில் ஆவியோடு கூட தான், பொல்லாத ஆவியின் சேனையோடு தான் போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல என்று தெரியாத மனிதர்கள் தான் மாம்சத்தோடு போராடுகிறாங்க, மாம்ச கிரியைகளோடு போராடுறாங்க. அதாவது மாம்சத்துக்கு ஏதுவான ஆயுதங்களோடு போராடுறாங்க. சண்டை, வாக்குவாதம், அடிதடி, கத்தி குத்து, இப்படி மாம்சத்துக்கு ஏதுவான போராயுதங்களோடு அவர்கள் போராடுறாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள், நம்மெல்லாம் ஆவிக்குரியவங்க இல்லையா? நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. அதாவது மனுஷனோடு போராட்டம் உண்டு. அந்த மனுஷனுக்கு பின்பாக கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஆகவே
அவர்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக உனக்கு ஒரு போராயுதம் தேவை. அந்த போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானது கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு ஏதுவானது கிடையாது. அரண்களையே நிர்மூலமாக்க, மீதியானிய அரண்களை நிர்மூலமாக்க, நமக்கு விரோதமாக வந்து நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற, விளைச்சலை கெடுக்கிற, ஆசீர்வாதங்களை அழிக்கிற, நம்மை பயப்படுத்துகிற அந்த அரண்களை நிர்மூலமாக்க அது தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, மீதியானியரை ஒரே ஒரு மனுஷன் துரத்துவது போல நம்ம துரத்தி விட முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு கிதியோனுக்குள்ளே இருந்த அந்த பலன் தான் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களும் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனிய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். 16ஆம் வசனத்தை வாசிப்போம் முதல்ல. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெற்றியையும் கொடுத்து அப்போதும் இங்க பார்க்கிறோம், கிதியோனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலனோடு போ. அப்ப அவனுக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த பொழுது, அதுக்கப்புறம் அவன் கிரியை செய்கிறது மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணல, ஆவியின்படி யுத்தம் பண்ணுகிறார். எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து எடுத்து 300 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு போராயுதத்தை கொடுக்கிறார். அது என்ன போராயுதம்? ஒன்று எக்காலம். எக்காலம் என்றாலே நமக்கு தெரியும். எக்காலத்தை எதற்காக யூஸ் பண்ணுவாங்க? ஆர்ப்பரிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக. எக்காலம் என்றாலே துதி என்று அடையாளம். நம்முடைய போராயுதம், அரண்களை நிர்மூலமாக்குற ஒரு போராயுதம் என்ன தெரியுமா? துதிக்கிற ஒரு ஆயுதம். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ, துதிக்க முடியாத சூழ்நிலையில அவரை துதிக்கிறோமோ, அப்பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு ஓடுவார்கள். யோசபாத்துடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், சுற்றிலும் சத்துருக்கள் வந்தாங்க. எப்படி இவங்களுக்கு முன்பாக நிற்கிறது எனக்கு தெரியல, அப்படி தயங்கி போன நேரம், திகைத்த நேரம். ஆனால் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போவதற்கு நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்துல யோசுவா மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே, கானானியரை எதிர்ப்பதற்கு யார் முதலில் எழும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா முதல்ல எழும்பணும். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களோ அது ஒரு போராயுதம். சத்ருவின் கிரியைகளை அழிக்கக்கூடிய, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு போராயுதம், ஒரு தேவ பலன், அது துதி. ஆமென். எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று அவர்கள் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது, அரண்கள் நிர்மூலமானது. சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகணுமா? நீங்க துதிங்கிற ஆயுதத்தை எடுங்க, துதிங்கிற போராயுதத்தை எடுங்க, துதிங்கிற ஆவிக்குரிய அந்த போராயுதத்தை எடுங்க, சாத்தான் ஓடியே போவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவங்க கிட்ட கொடுத்த அடுத்த போராயுதம் ஒரு பானை. பானைக்குள்ளே ஒரு எரிகிற தீவட்டி. தீவட்டி எரிஞ்சா அது எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சம் காட்டும் இல்லையா? அது அக்கினி அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது, ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒவ்வொருவர் கையிலையும், ஒரு கையில எக்காலம், மறு கையில பானைக்குள்ள தீவட்டி. பானை எதற்கு அடையாளம் தெரியுமா? சுயம், அதாவது நம்முடைய சரீரத்துக்கு அடையாளம். மண்ணினால ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார் இல்லையா? அதுதான் அந்த மண் பானைக்குரிய அடையாளம். ஒரு பானைக்குள்ளே தீவெட்டியை வைப்பது எதற்கு அடையாளம்? நம்முடைய சரீரத்துக்குள்ளே, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே, நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பி கொண்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:7 வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த பொக்கிஷம் எது? மகத்துவமுள்ள வல்லமை, பவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தை மண்பாண்டமாகிய சரீரங்களிலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். அந்த போர் ஆயுதத்தை தான் கிதியோன் எடுத்து எல்லா மக்களுக்கும் 300 பேருக்கும் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த ஆயுதத்தை கையில கொடுத்தாச்சு. இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு கூட ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார் இந்த கிதியோன். அது என்ன நேரம் தெரியுமா? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 19ஆம் வசனம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நடு ஜாமத்தின் துவக்கத்துல ஒரு டைம், அந்த டைம்ல இவங்க எழுந்து 300 பேரும் எழுந்து கையில இருந்த எக்காலத்தை ஊதுகிறாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கள் கைகளில் இருந்த பானையை உடைக்கிறார்கள். தன்னுடைய சரீரமாகிய, தன்னுடைய சுயமாகிய பானையை உடைத்த உடனே அவர்கள் கையில் என்ன இருந்துச்சு? தீவட்டி இருந்தது. ஒவ்வொருவருடைய கைகளில் தீவட்டி இருந்தது. ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மீதியானியருடைய சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு போர் ஆயுதம், அது அபிஷேகம். ஆமென். நம்முடைய மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ளே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கைகளில் துதியாகிய ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அது ஒரு டைமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நடு ஜாமத்தில் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா? அடிக்கடி சகோதரர் சொல்லுவாங்க இல்லையா, மிட் நைட் ப்ரேயர். அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கிறாங்க. சனிக்கிழமை தோறும் இரவு நேரத்தில் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அது என்ன மிட் நைட் ப்ரேயர், எங்களை இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிட் நைட்டில், அதாவது சனிக்கிழமை இரவு 11:30 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை 12:30 மணி வரைக்கும் ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த மிட் நைட்டில் ஜெப குறிப்புகளை வைத்து சனிக்கிழமை ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அன்று இரவு நடு ஜாமத்தில் நீங்கள் எழும்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புங்க. உங்களுடைய மாம்ச எண்ணங்களை எல்லாம் உடைத்து போட்டு நொறுக்கி போட்டு, மாம்சீகத்தில் அது அப்படி நடந்துருமா, இது இப்படி நடந்துருமா, அவங்க இப்படி செஞ்சிருவாங்களா, இல்லை நான் அப்படி செஞ்சிரட்டா, நான் அப்படி பண்ணிரட்டா, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடைச்சி போட்டுட்டு அபிஷேகத்தில் நிரம்புங்க. மண்பாண்டத்தை உடைச்சாதான் உள்ள இருக்கிற அபிஷேகம் தெரியும், தீவட்டி தெரியும். ஆமென். அப்போ ஆவியில் நிரம்பி ஜெபிக்க அந்த தீவெட்டியும் அந்த துதியின் சத்தமும் சத்ருவின் பாளையத்தில் ஒரு கூக்குரலை உண்டாக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க, நீங்க உங்க முழங்கால்ல தான் இருப்பீங்க, நீங்க உங்க நிலையில தான் இருப்பீங்க. ஆனா நீங்க துதிக்கிற துதியாகிய ஆயுதமும் அந்த பானையை உடைத்து அந்த தீவெட்டியை வெளியே தெரியும்படி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க அவரை துதிக்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சத்ருவின் கண்களுக்கு அந்த தீவெட்டி தெரியும், சத்ருவின் காதுகளுக்கு அந்த துதியின் சத்தம் கேட்கும். விளைவு அங்கு ஒரு கூக்குரல் உண்டாகும். இதுவரைக்கும் உங்க பாளையத்தில் கூக்குரல் உண்டாகி இருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த துதியின் போராயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நடு ஜாமத்தில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பாளையத்தில் கூக்குரல் கிடையாது. அந்த சத்ருவின் பாளையத்தில் உங்களை திருடுகிற, உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற, விளைச்சலை கெடுக்கிற, பயப்படுத்துகிற, பொருளாதாரத்தை திருடுகிற, பிள்ளைகளை திருடுகிற, அழிக்கிற, சரீரத்தின் பலனை அழிக்கிற எல்லா சத்ருவின் பாளையத்தில் ஒரு கூக்குரலை கர்த்தர் உண்டாக்குவார். அதை தான் நம்ம பார்க்க போறோம். 21ஆம் வசனத்தை நியாயாதிபதிகள் 7:21 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள்.
அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமேன். பாளையத்தில் இருந்தவர்கள் அவரவர் நிலையில தான் நின்றாங்க. நான் சொன்னது போல மற்றபடி பாளையத்தை சுற்றிலும் இருக்கிறவங்க தங்கள் நிலையில இருந்தார்கள். பாளையத்துக்குள்ளே இருந்த மீதியானியர் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒருவர் பட்டயத்தை ஒருவர் ஓங்க பண்ணினார். மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். மீதியானியருடைய அதிபதிகளை வெட்டி போட்டார்கள். கம்ப்ளீட்டா வெட்டி போட்டு சங்கரித்து இவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல பல விதங்களில சத்துரு வரும் பொழுது இந்த சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து நிற்க, இந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்க நமக்கு ஒரு பலன் தேவை. அதுதான் அபிஷேகத்தின் பலன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த மீதியானிய ஆவிகளை அழிப்பதற்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கும் பொழுதே சத்ரு ஓடணும். ஆமேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5:20. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. அடுத்த வசனம், கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். ஆமென். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. சிசராவுக்கு விரோதமாக தெபோராலும் பாராக்கும் எழும்பினாலும் அவர்கள் போய் சத்ருவை மிதிக்கல, அழிக்கல. ஆனா வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, நம்ம நடு வீட்டுக்குள்ளே இருந்து, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்து நடுஜாமத்துல இந்த ஆயுதங்களை வைத்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி யுத்தம் பண்ணி ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமா பலவானை மிதிக்கணும். ஆமேன். நம்ம இருக்கிற இடத்திலிருந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா பலவானை மிதிக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனது போல நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் ஓடி பண்ண போகிறார். இன்றைக்கு எல்லார கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆவியின் பட்டயத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்தை தாங்க. எங்களால துதிக்க முடியாதபடிக்கு இந்த பிசாசு, அந்த மீதியானி ஆவி ஆடு மாடுகளெல்லாம் தூக்கிட்டு போயிருச்சு. அப்பா, இன்னைக்கு உங்களை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரை எங்களால துதிக்க முடியல, உதடுகளின் பலியை செலுத்த முடியல. ஆனா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு எக்காலத்தை தாங்க. நாங்கள் துதிக்கணும் அப்பா. எங்கள் கைகளை ஒரு தீவட்டியை தந்திருக்கிறீங்களே, எங்களுடைய ஆண்டவரை உள்ளத்துக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு தேவ பலனை கொடுத்திருக்கிறீங்களே, ஆவியின் பலனை கொடுத்திருக்கிறீங்களே, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்களே. இந்த ஆவியின் பலனோடு கூட அப்பா நாங்கள் போராட, யுத்தம் பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் துரத்துகிற ஒரு நேரம், சத்துரு ஓடுகிற ஒரு நேரம். எல்லா சத்துருக்களும் பாளையத்தில் இருந்து சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்கிற ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆவியில நிரம்பி ஜெபித்து பல நாட்கள் ஆகி போச்சு ஆண்டவரே. ஆவியில இப்போ பழையபடி திரும்பவும் என்னால அபிஷேகத்துல நிரம்ப முடியலையே ஆண்டவரே, என்னால உங்களை துதிக்க முடியலையே அப்பா. முறுமுறுப்பு தான் என் வாயில வருது, வேதனை தான் வருது, கண்ணீர் தான் வருது, பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்து வேதனைப்படதான் வருது. இல்லைன்னு நெகட்டிவாக பேசத்தான் வருதே தவிர உங்களை துதிக்க முடியலையே அப்பா. எங்களுக்கு ஒரு துதியின் ஆவியை தாங்கன்னு கேளுங்க. துதியின் ஆவியை தாங்கன்னு கேளுங்க. சத்துருக்களின் கிரியைகளை அழிக்க கூடிய
ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தாங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இனி இருக்க வேண்டாம் அப்பா. அரண்களை நிர்மூலமாக்குகிற அப்படிப்பட்ட ஒரு போராயுதம் எங்கள் கையில இருக்கட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய அபிஷேகத்தோடு, உம்மை துதிக்கிற துதியோடு நாங்கள் யுத்தம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆமென். எல்லாருக்கும் எழுங்க, எல்லாருக்கும் எழுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். துதியின் ஆவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லாபா ஷக்கா லாபா. நடு ஜாமத்துல எழும்பி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. சுயத்தை உடைக்கிற அந்த அனுபவத்தை தாங்கன்னு கேளுங்க. மாம்ச கிரியைகளோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு வாக்குவாதம், தேவையில்லாத வார்த்தைகள், பட்டயம், கத்தி இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆவியானவரே உம்முடைய பலனோடு கூட சத்ருவை யுத்தம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும்னு கிதியோனை பார்த்து சொன்னீங்களே, இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்லுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? நீங்க கூப்பிடுறீங்களா? நீங்க அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்க மேல ஒரு பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த பலத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது சத்துருக்கள் ஓடி போவார்கள், சத்துருக்கள் ஓடி போவார்கள், சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவார்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகள் மேல யார் யார் வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரங்களோடு, அப்பா இழப்புகளோடு, ஆண்டவரே இந்த மீதியானி ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிறாங்களோ, ஒழித்து கொண்டிருக்கிறாங்களோ, பயத்தோடு இருக்கிறாங்களோ, இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. ஆண்டவரே இவர்கள் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்க, துதியின் ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய ஆவியின் பட்டயத்தை கொடுங்க. ஆண்டவரே எரிகிற தீவெட்டி எரியட்டும் அப்பா. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா. சத்துருவை துரத்துகிற வல்லமை, நடு இரவுல ஜெபிக்கிற வல்லமை, ஆவியின் கிரியைகளை ஆண்டவரை அடையாளம் காண்கிற ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா, இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சத்துருக்களை எதிர்க்கிற கிருபை தாங்க. சத்துருக்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடட்டும் ஐயா. ஒரு ஜெயக்கொடி உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இவர்களுக்கு கொடுத்த இந்த பலனோடு இவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. எல்லா சத்துருவின் கிரியைகள் சிதறி கூக்குரலிட்டு ஓடுவார்களாக. எல்லா போராட்டங்களும் விலகுவதாக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவிலம் இல்லையா? நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவிலம் இல்லையா? ஜீவதேவ சேனைகளவா, நாம் எல்லோரும் ஜீவதேவ சேனைகளவா, ஜீவதேவ சேனைகளவா, நாம் எல்லோரும் ஜீவதேவ சேனைகளவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவினம் இல்லையா? நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவினம் இல்லையா? ஜீவதேவ சேனைகள் நாம் எல்லோரும் ஜீவதேவ
சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே.